ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டு சேனல். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஒரு ஆர்டருக்கு வந்து பிக்கப் போயிருந்தோம். ஒரு டீ ஷாப் தான் அந்த கடை பேர். ஸோ அந்த கடைக்கு வந்து நம்ம ஆர்டர் வந்து இருந்தது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர் டெலிவரி மாதிரி வந்திருந்தது. நாமளும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா 3 சாண்ட்விட்சு, 2 காஃபி, அப்புறமேட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஆர்டர் வந்துருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 to 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங் டைம் கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து மினிமம் கேரண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் கிடையாது. சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் கடையில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா, அந்த சாண்ட்விச், அதாவது 3 சாண்ட்விச் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 3 சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி, அந்த அருண் ஐஸ்கிரீமில் ஒரு சாண்ட்விச் மாதிரி ஏதோ ஐஸ்கிரீம் பிஸ்கெட் மாதிரி இருந்தது. ஸோ அது மாதிரி வந்து கஸ்டமர் வந்து தெரியாமல் ஆர்டர் போட்டாங்க போல். சரி, ஓகே அப்படின்ட்டு பார்த்தா டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 12 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து. சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க, தம்பி போகிறதுக்குள்ளே வந்து உருகினாலும் உருகிரும்பா, அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் தான் ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க்கா, சப்போஸ் அது என் மேலே கூட வந்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவி வண்டி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 35லேருந்து 45க்குள்ளே தான் போக முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து போக முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப அதிகம். கோயம்புத்தூரில் வந்து டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். நாம்ளும் வந்து ஃபுட்டை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு நானும் போய்கிட்டே இருக்கேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனும் ஒரு அடர்ந்த வனப்பகுதி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து கொண்டு போயிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நான் தாங்க ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகேங்கண்ணா அப்படின்ட்டு நான் அந்த சாண்ட்விச் கவரையும், அதாவது இங்கே வந்து ஐஸ்கிரீம் கவர் வந்து தனியாக கொடுத்துட்டாங்க. காஃபியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் அதையும் தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த ஐஸ்கிரீம் கவர் வந்து கொடுக்குறேன். கஸ்டமர் வந்து, என்னப்பா நாங்கள் வந்து சாண்ட்விட்ச் தானே ஆர்டர் போட்டிருந்தோம், நீங்கள் தான் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்போவே தெரியும்ண்ணா, நீங்கள் வந்து சாண்ட்விட்சுக்கு பதிலாக தான் சாண்ட்விட்சுன்னு நினச்சி நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் பொண்ணு பண்ண வேலை தான், ஸோ அவங்க தான் வந்து தெரியாமல் சாண்ட்விட்சுன்னு நினச்சி இதை போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இட்ஸ் ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு தடவை வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் போடும்போதே பக்கத்தில் வந்து பிக்சர் இருக்கும். ஸோ அந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கண்ணா அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் இருந்துக்கிட்டு ஓகே தம்பி, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து எந்தெந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து திருப்திகரமாக சாப்பிட முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியனே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து காஃபி போடுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டீ, காஃபி இல்லை சூடான ஐட்டம் எதுவாக இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபுட்டு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்லாம் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களால் எங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வந்து ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் அந்த எப்படி சொல்கிறது, சூடான பொருள்லாம் சூடாக அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவரு வந்து தெரியாதனமாக ஆர்டர் போட்டார். அதுவும் அவங்க பொண்ணு வந்து ஆர்டர் போட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து யார் மேலேயுமே தப்பு கிடையாது. எங்களுடைய வேலை நாங்கள் வந்து செஞ்சுட்டோம். ஆனால் அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலேயிங்காக கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் வந்து இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஒரு ஃபுட் ஆர்டர் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷன், நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் பக்கமாக இருக்கிற கடையெல்லாம் எப்படி பார்த்து நம்ம ஆர்டர் போடுறது அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.